இந்தாங்க டிக்கெட். நீங்க நாங்க ஆலவந்தான் போறோம், நீங்க ஷாஜான் போங்க. போங்க போங்க. ஏய் வாடா. நீ போ. ஏய் மேட்டர் படம் பார்க்கணும்னு சொன்னல, மறந்துட்டியா? ஆஹா போஸ்டர் பார்க்கும்போது புல் இருக்குது. ஏய் சி இது இல்லடா படம், வாடா. என்னடா இது இப்படி அலையடா? எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரம்? ஃப்ரெண்டு வீட்டுக்கு. சரி கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். வேணாம், பசிக்கல. மகேஷ் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னியே, யார் வீட்டுக்கு? அந்த பொண்ணு வீட்டுக்கா? இல்ல, சரவணன் வீட்டுக்கு. அவன் வீட்டுல போன் இருக்குதா? இல்ல. இருக்காத. அது என்னடா இந்நேரத்துக்கு போயிட்டு வர ஃப்ரெண்ட் வீட்டுல மாத்திரம் போன் இருக்க மாட்டேங்குது? எதுக்கு இந்நேரத்துக்கு அவன் வீட்டுக்கு போயிட்டு வந்தா சொல்லு. அவங்க வீட்டுல தான் கம்ப்யூட்டர் இருக்கு. கம்ப்யூட்டர் இருந்தா தான் விஷுவல் பேசிக் ப்ரோகிராம்ஸ் எல்லாம் போட முடியும். விஷுவல் பேசிக் தெரியலனா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஃபெயில் ஆயிடுவேன்ப்பா. உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, விட்டுருங்க. உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. அதுக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சரி என்னடா என்னங்க வந்துட்டியா? என்னடா வரலையான்னு பார்த்தேன். உன்னால தான் கேட்டு சீரஞ்சு பண்ணி நிக்கிறான். கேட்கும் போதெல்லாம் 5 10 கொடுத்தாலே இப்ப நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்கறான் பாரு. நீங்க எல்லாம் படிக்காத தக்குறிடா, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் புரியாதுன்னு. 10 பைசாக்கு தெருவுல லோலோன்னு அலையறது இல்லாம ஐயா கால நக்கி கேட்கலாமா, ஏன் லேட்டா வந்தீங்க, ஏன் சாப்பிடலன்னு. இந்த பாரு, பைசாக்கு பிரோஜனம் அது எப்பவே இப்படி இருந்தானா நாளைக்கு 10 பைசா சம்பாதிச்சானா நம்மள நடுத்தர நிக்க வச்சிருவாண்டி. இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் சோத்தை திங்கிற வரைக்கும் நான் சொல்றதாண்டி அவன் கேட்கணும். அப்படி இல்லைன்னா வெளியே போயிட்டே இருக்க சொல்ல அவனை. சாகுற வரைக்கும் நான் உழைப்பண்டி. எந்த எவனை நம்பி நான் இல்லைன்னு சொல்ல அவன்கிட்ட. பாரு, இவனை பார்த்தாலே சந்தேகமா இருக்கு. மூஞ்ச பாரு. ராத்திரி 10 மணிக்கு வந்து ட்ரெஸ் கூட கைட்டாம சாப்பிடாம அப்படியே பெட்ல பட்டானா என்னடி அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஊது சொல்றேன் அவனை. ஊது சொல்றேன். ஏய் ஊது சொல்றேன். ஊதுடா. இத ஒண்ணுமே பண்ணல. ஊது. பாக்கு போட்டு வந்துட்டியா? கப்பூரன் பாக்கு போட்டு வந்துட்டியா? திருநெடுக்கு போலாம், வா. நம்பர் 15 சிவன் கோயில் தெரு, டி நகர். உங்களுக்கு வேணும் நீங்களே போய் பாத்துங்க. நீ வர மாட்டியா? அவங்களா ரொம்ப டீசென்டானவங்க, நம்மளும் மாதிரி கிடையாது. இந்நேரத்து அறிவு கடத்தனமா அங்க போய் நிக்க முடியாது. என்ன பேச்சு பேசுறான் பாரு. என்ன பேச்சு பேசுறான் பாரு. நீ குட்டி 5 10ன்னு எல்லாம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்செல்லாம் பார்த்தேன் நான். ஒண்ணு கூட உருப்படுற மூஞ்சே இல்ல. தருதல முள்ள மாதிரி உருப்படாதது எல்லாம் இந்த மாதிரி கேஸ் தான். வேணான்னு சொல்லுடி, இதெல்லாம் வேணான்னு சொல்லுடி அவனுக்கு. நான் கண்ணை மூடிட்டு குருடனவா தெரியல என்ன நடக்குன்னு பார்க்காம இருக்கிறதுக்கு. கொண்டுடுவோம். என்னடா? ஏய் மகேஷ், எடுத்துக்கோ. ஏய் அவனுக்கு தான் வீட்டுல ப்ராப்ளம், நீ ஏன்டா லஞ்ச் கொண்டு வரல? லஞ்ச் கொண்டு வரணும்னா அம்மா வேணும்ல. எங்க அம்மா தான் எப்போ மேல போயிட்டாங்க. ஏய் என்ன பரோட்டா எடுத்தல? சாப்பிடலையா? பூஜா, உன் பிளேட்ல கை வச்சு பிடிக்கலன்னா சொல்லிடு. இனிமேல் கை வைக்க மாட்டேன். ப்ளீஸ் சாப்பிடு. பூஜா ஏன் சாப்பிடலன்னு எனக்கு தெரியும். சொனாலி அப்ப வேணா சாப்பிடு. என்ன? she is very upset. சொனாலி enough. ஏய் பேசாம இரு.
சோனாலி என்ன விஷயம்? நம்ம கிளாஸ் ரமேஷ் இருக்கான்ல, அவன் பூஜாக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். பூஜா முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஆனா அவன் பயங்கரமா டார்ச்சர் பண்றான். 2 days டைம் கொடுத்துருக்கான். பூஜா லவ் பண்ணலன்னா சூசைட் பண்ணிக்குவானா. ராஸ்கல். ரமேஷ், பூஜாக்கு ப்ரப்போஸ் பண்ணியா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அவ லவ் பண்ணலன்னா சூசைட் பண்ணிக்குன்னு சொன்னியா? அதை பத்தி உனக்கு என்னடா? அவ லவ் பண்ண மாட்டா, சூசைட் பண்ணிக்கிறியா? அது அவ சொல்லட்டும், நீ மூடி இப்போ. அவ என் ஃப்ரெண்ட். உன் ஃப்ரெண்டை நான் லவ் பண்ணக்கூடாதா? ஸ்கூலுக்கு ஒரு நல்ல ஃபிகர் வரக்கூடாது? உடனே ஃப்ரெண்டு பிடிச்சிருவீங்களே. போடா, அடிச்சிட போறேன். அவளே சும்மா இருக்கா, இவர் வந்துட்டாரு சீன் காட்டுறதுக்கு, பெரிய பருப்பு மாதிரி. அது இல்லடா, அவன் ட்ரை பண்ணான், மாட்டல. இனி கொஞ்ச நாள்ல பாரு, அவளே முடிச்சு காட்டுறேன். அப்புறம் என்ன பண்றான்னு பார்க்கலாம். குட் மார்னிங் சார். சிடா, நீதானே ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கின? எஸ் சார். பிரேயர்ல அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தேன், ஞாபகம். இம்ப்ரெசிவ். இதுவரைக்கும் நடந்த டெஸ்ட் எல்லாத்துலயும் நீதான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்க. ஒரு நாள் கூட ஆப்சென்ட் இல்ல. உன்னை பார்த்தா ரொம்ப ஒழுக்கமான பொண்ணா தெரியுது. டீச்சர்ஸ் எல்லாம் நல்ல ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தப்பா வச்சிருக்கேம்மா. உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கா என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. பர்த்டேக்கு கார்டு கொடுப்பானுங்க. நீ கஷ்டப்படும் போது உனக்கு 4 வார்த்தை ஆறுதல் சொல்லுவானுங்க. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஓடி வந்து நிற்பானுங்க. ஏன் உங்க வீட்டுக்கு தெரியாம உனக்கு கல்யாணம் கூட பண்ணி வைப்பானுங்க. பட் நாளைக்கு நீ ஃபியூச்சரை தொலைச்சிட்டு நிற்கும் போது எவனும் கூட வந்து நிற்க மாட்டான். ஏமா இவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேர்ல கெடுத்துக்கிற? அவன் படிக்காட்டி பிச்சை எடுத்தாவது குறைச்சிக்குவான். உன் நிலைமை என்ன யோசிச்சு பாத்தியா? நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்கன்னு ரமேஷ் சொல்லிட்டு போறான். அது உண்மையா? நல்லா படிக்கிற நிறைய பசங்க இப்படித்தாமா சீரழிஞ்சு போறாங்க. இந்த வயசுல படிப்பை தவிர வேற எதையும் யோசிக்க கூடாது. பொறுக்கித்தனமான ஃப்ரெண்ட்ஸ் நம்மளையும் நடுத்தருவுல நிக்க வச்சிருவானுங்க. உன்னோட மார்க்ஸ் தான் உன்னை இப்ப காப்பாத்திருக்கு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தா நான் உன் மேலேயும் ஆக்ஷன் எடுப்பேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். யூ கேன் கோ. பூஜா, பூஜா ஏன் இப்படி பண்ற? இனிமே சத்தியமா நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? இனிமே இந்த மாதிரி என் பின்னாடியே வராத. உனக்கு என்னோட அந்த பிரின்சிபல் தான் பெருசா போயிட்டார்ல. என்ன சொன்னாரு அவரு? அவர்கிட்ட சிரிச்சு பேசினா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தரேன்னு சொன்னாரா? பி கேர்ஃபுல் மகேஷ். அப்புறம் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். உன் பொறுக்கித்தனத்தை எல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்க. பூஜா 1 செகண்ட். நான் இனிமே உன் பின்னாடி வந்தா என்ன நாயின்னு கூப்பிடு. பட் லாஸ்ட் டைம் நான் உன் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போ. நீ என் ஃப்ரெண்ட் இல்ல. ஏண்டி பிரேயர் ஹாலை துடைக்கிறான்? நேற்று பிரின்சிபல் முன்னாடி சண்டை போட்டாங்களா, அதுதான். हे परम पिता ऐसा वर दो, जग जीवन को सुंदर कर दो। हे परम पिता स्वस्थ के पथ पर सदा चले, जैसे सूरज और चंद्र चले। स्वस्थ के पथ पर सदा चले, जैसे सूरज और चंद्र चले। ऐसा वर दो,
ஹலோ ஹலோ நான் மோகன் பேசுறேன். சவார்த்தன சார் இருக்காரா? 1 செகண்ட். அம்மா அப்பாக்கு ஃபோன். ஹலோ, என்னடா மோகன்? கிளம்பிடுச்சாலோடு? எப்போ போவோம் பெங்களூருக்கு? நாளைக்கு மத்தியானமா? போன உடனே அந்த அவனை ஃபோன் பண்ண சொல்லு. ஏன் அவன் மறந்துடுவான் சோம்பேறி. நீ சொல்லு, ஆஃபீஸுக்கு பண்ண சொல்ற. வச்சிடவா? ஹலோ ஹலோ ஹலோ, டேய் யாரா பேசுறது? யாரா? ஏய் ஏய் பொறிக்கு ராஸ்கல், யாரா பேசுறது? புறம்போக்கு. போன வேணா ஒரு ஒழுங்கா இருக்க சொல்றீங்க, இல்லன்னா அழிஞ்சு போடுவீங்க. அவள்கிட்ட தான் பேசுவானா? என்கிட்ட பேச மாட்டானா? பிளாங்க் கால்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, அதை மீறி வந்துச்சுனாக்க இந்த வீட்டுல என்ன எந்த வைக்கிறீங்க? ஸ்கூலுக்கு போனமா வந்தமான்னு இருக்கணும். நம்பர் கொடுக்க போய் தானே இப்படி கண்ட கண்ட கதையெல்லாம் ஃபோன் பண்றான். இப்படி ஒழுக்கங்கிட்ட தெரிஞ்சா எத்தனை நாள் பொறுத்துக்கிறது? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொல்றேன். ஒரேடே படிப்பு நடத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். வேற யாருக்காவது வந்திருக்க போதுங்க. வேற யாருக்கிட்ட வரப்போகுது? நான் வப்பாட்டி வச்சிருந்தா கூட அவ என்கிட்ட பேசுவாடி. மிச்சம் இருக்கிற நீதான். நீ எவனையா வச்சிருக்கியா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஐயா, நான் ஒண்ணும் பேசலாமா? சும்மா பொத்திக்கிட்டு ஓரமா உட்கார்ந்து இருக்கேன். அவளை இஷ்டப்படி இருக்க சொல்லு. ₹50 தான். வரியா? ஸ்டூடெண்டா? இங்க டேய் டேய், பக்கத்துல சந்து இருக்கு பாரு, 3வது வீடு. முதல்லயே காசு கொடுத்துடணும். ஏய் விஷ்ணு, எவ்வளவு பைசா வச்சிருக்க? டேய் நான் தான் முதல்லயே சொன்னேன்ல, நான் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு. ஒரு வாட்டி போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும். டவுட் இருக்கிறதுனால தானே எல்லா பிரச்சனையும் வருது. வா வாடா. டேய் டேய், வாங்கடா இங்க. இங்கே கடை போறீங்க? டேய் வாப்பா போலாம், டைம் ஆகுது. இது டைம் ஆகுதா? மூஞ்சி ஏத்தி பரத போமா. ஐயா, வந்த கஸ்டமரை கெத்துட்டியே. இது கஸ்டமர் நான் நீ வா ராஜா, கிடையாது. நம்ம போலாம். போ, விடுமா அவனை. விடுறியா இல்லையா அவனை? போலீஸ்ல பிடிச்சு குத்துறோம், ஜாக்கிரதை. போயா, எல்லாம் நம்ம கஸ்டமர் தான். வந்துட்டான் சாவுகிறாக்கி. நல்ல கஸ்டமரை கெடுத்துட்டியா? டேய் வாங்கடி, இனி இதுங்க வராதுங்க. ஐயோ டேய், இங்க ஏன்டா வந்தீங்க? மணி, பெரியவங்களே அப்படிதான் நடந்துக்கிறாங்க மணி. அதான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு வந்தோம். தெரிஞ்சுக்கணும்னா பைத்தியமே பிடிச்சிடும் மணி. ஐயா, அதுக்காண்டா இங்க வந்தீங்க? டேய், இங்க போனீங்கன்னா ஆஸ்பத்திரியில போய் நேரா எய்ட்ஸ்னு படுத்துற வேண்டியதான். டெஸ்ட் கூட தேவையில்லை. இவ்வளவு பேர் போறாங்க, இவங்களுக்குலாம் என்ன எயிட்ஸா? டேய் மோன பேசன. ப்ளீஸ். இப்ப என்ன உங்களுக்கு அது என்னன்னு தெரியணும், அவ்வளவுதானே? தெரிஞ்சுக்காம வீட்டுக்கே போக மாட்டேன் போல இருக்க. டேய், உங்களை ஒரு டீசென்டான எடுத்து கூட்டு போறேன். அங்க போய் கலாட்டா பண்ணி தொலைக்காதீங்க, தெரியுதா? ஆனா ஒண்ணு, இதுதான் கடைசி தடவை. இன்னொரு தடவை உங்களை நாங்க பார்த்தோம் போலி. என்னடா பண்றீங்க? ஐயா, என் தொழிலே மாத்திரீங்க போல இருக்க. அடச்சி, வாங்க வாங்கடா. 3 காட்டம் கொடுப்பா. அதாயா வியாதி வராம இருக்க போட்டு சொல்றாங்களா? அதியா? அது தெரியுது. என்ன கம்பெனி? மணி 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 கோயினர் வாங்க மணி. டிவி எல்லாம் காட்டுறாங்களே. அடிச்சு கையெடு. டிவியில் எவ்வளோ நல்லது காட்டுறாங்க, அதை பார்க்காதீங்க. அவன் கேட்குற கம்பெனி கொடுப்பா. இதெல்லாம் கவர்மெண்ட்ல ரேஷன் போடும்போது 3 பேக்கெட் வீட்டுக்கு போட்டுருந்தோம். டேய், ஏன் சிரிக்கிற?
என்ன நக்கலா? என்னமோ நாங்க கேட்க கூடாது கேட்ட மாதிரி. ஏண்டா கவர்மெண்ட்ல மூலா முடுக்கலாம் யூஸ் பண்ணி போட்டுக்கிறாங்க. நாங்க கடையில வந்து கேட்டா கிண்டலா சிரிக்கிறீங்க. டேய், சமுதாயத்துக்கு நாங்க எவ்வளவு பெரிய தொண்டு செய்யறோம் தெரியுமா? ஜனத்தொகையில இருந்து எய்ட்ஸ் வரையும் கட்டுப்படுத்துறோம்டா. இன்னொரு தடவை கிண்டலா சிரிக்கிறத பார்த்தேன், அவனை கோர்ட்ல கேஸ் போட்டு உள்ள தள்ளுவேன். எடா கையில எடா, மரியாதை கூடா. இந்தா குடி, ஜாக்கிரதை. ஆமா, உனக்கு எத்தனை பசங்க? 5. முதல்ல நீ யூஸ் பண்ற. ஐயா, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். எத்தனை பேரு? 3 பேர். 3 பேரா? 1000 ரூபீஸ் கொடுங்க. ஏய், 1000 ரூபாய் கொடுங்க. மணினா என்ன திடீர்னு அண்ணான்ற? வந்து காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது கம்மியா இருக்கா? ஐயோ, ஏண்டா இது என்ன ஓட்டலடா கிடைச்ச சாப்பிட்டு போறதுக்கு? ஏண்டா வந்த இடத்துல மானத்தை வாங்குறீங்க? கடவுளே, யார் மூஞ்சில மூச்சுன்னு தெரியலையே. இந்தாம்மா, 1000 ரூபாய் கரெக்டா இருக்கு. இந்தாங்க சார். தேங்க்யூ. வாங்கடா, டோக்கனை கொடுத்துட்டாங்க. மணி மணி, என்ன? எனக்கு இந்த பொண்ணு ஓகே. அட பாவி, அவ ஆபீஸ் ஸ்டாஃப்டா. 9 to 5 தான் டியூட்டி. டியூட்டி முடிஞ்சு அவ பாட்டு போயிட்டே இருப்பா. உனக்கு வேண்டிய ஆளுங்களாம் மேல இருக்காங்க. இந்தாங்க, இதை மறக்காம போட்டுங்க. முக்கால்வாசி அவங்களே கொடுப்பாங்க. கொடுக்கலனாலும் போட்டுங்கடா. ஆத்திர அவசரத்துல போடாம பாஞ்சிட போறீங்க. போங்க. மணி, இப்ப என்ன பண்ணோம்? வயலு மழம் காட்டுவாங்க. நாத்து நடந்து உரம் போறது எப்படின்னு தெரிஞ்சுக்க. யாரா அவன்? இத்தனை பேர் உட்காந்துருக்காங்கல்ல, இதுல ஏதாவது ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டு சைட்ல யூஸ் ரூம் இருப்பாரு. போயிட்டு வாங்க. மணி, நான் வேணா வெளில இருக்கிறேன், இவங்க போட்டோம். ஏய், அட பாவி, பணம் பூரா கட்டியாச்சு. மரியாதை போயிட்டு வா. மணி, நான் போல, எனக்கு பயமா இருக்கு. வெளியில ரொம்ப பெருசா வாய்கிழி பேசுனீங்க. நீங்க தானே சந்தேகத்தை தீர்த்துக்கணும்னு சொன்னீங்க. ஒரு நாளாவது பாடத்தை சந்தேகம் கேட்டீங்களாடா? இது மாதிரியா?